கேரளாவில் மலப்புரம்ல நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கட்டிட்டு இருக்க ஒரு நேஷனல் ஹைவேல கட்டிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கு. அந்த பிரிட்ஜோட டாப்ல இருந்து ஒரு ட்ரோன் ஷாட் வியூ வந்து எடுத்திருக்காங்க. அதுல தெளிவா நமக்கு தெரியுது அந்த பிரிட்ஜ் வந்து எப்படி கொலாப்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே உள்பக்கமா வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கு. ரெண்டு பக்கம் வந்து வெளியே வந்திருக்கு. நீங்க எந்த பில்டிங் கட்டினாலும் இல்ல ரோடு போட்டாலும் வந்து மெயினா நம்ம எடுக்க சொல்றது வந்து சாயில் டெஸ்ட் தான். அந்த சாயில் வந்து என்ன கண்டிஷன்ல இருக்கு, எவ்வளவு டெப்த் வழி அதோட ஹார்ட் ஸ்டேட்டா இருக்கு, இன்கேஸ் அந்த சாயில் வந்து வீக்கா இருந்தா லூஸா இருந்தா அதோட கிரவுண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து சாயில் டெஸ்ட் எடுக்கிறோம். அந்த பிரிட்ஜ் கொலாப்ஸ் பண்ண ரீசன் வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த ரோடு வந்து தரையில போல ஹைவேல போகுது, பிரிட்ஜுக்கு மேல வந்து போகுது. அதனால கீழே வந்து சாயில் ஃபுல்லா ஃபில் பண்ணி மேல வந்து பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. பட் அந்த சாயில் கீழே இருக்க நேச்சுரல் கிரவுண்ட் வந்து என்ன ஸ்ட்ரென்த்ல இருக்கு, இன்கேஸ் அந்த இடத்துல எதனா பள்ளம் எடுத்தாங்கன்னா அது ப்ராப்பரா வந்து காம்பாக்ஷன் பண்ணாம ஃபில் பண்ணிருப்பாங்க. இல்ல நான் சாயில் டெஸ்ட் எடுக்காம டைரக்டா வந்து கிரவுண்ட் மட்டும் நம்ம கிளியர் பண்ணிட்டு அந்த இடத்துல நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா மேல லோடு ஏற்றும் போது அந்த சாயிலோட பேரிங் கெப்பாசிட்டி வந்து சுத்தமா இழந்து அந்த சாயில் வந்து செட்டில்மெண்ட் ஆயிருக்கும். அதனால தான் அப்படி கொலாப்ஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு சின்ன ஜெனரல் நாலேஜா வச்சுக்கோங்க. நீங்க சாயில்ல எந்த ஒர்க் பண்ணாலும் அதோட ஸ்ட்ரென்த் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நம்ம ஊர் தான், நம்ம மண்ணு தான், நம்ம மண்ணு வந்து ஸ்ட்ரென்த்தா தான் இருக்கும், இதில் தாராளமா நீங்க வந்து ஃபவுண்டேஷன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு முடிவு எடுக்காதீங்க. ஒரு சாயில் டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒர்க் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.